அன்செய்தி சமூகத்தை பிளவுபடுத்தி கலவரங்களை தூண்டும் ஜாதி வளர்ச்சிக்கு எதிரானது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையாக விமர்சித்துள்ளது. முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஸ்டெஃபி இணைகிறார். வணக்கம் ஸ்டெஃபி, இந்த வழக்கின் முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தாலுகா ஆவல்பட்டி கிராமத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் மற்றும் சென்றாய பெருமாள் கோவில்களுக்கு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த அறங்காவலர்களை நியமிப்பது தொடர்பாக திட்டம் வகுக்க கோரிய விண்ணப்பத்தை விசாரிக்கும்படியும் இந்து சம அறநிலைத்துறை இணை ஆணையருக்கு உத்தரவிடக் கோரி ராஜேந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி சாதியை நீடித்து நிரந்தரமாக்க செய்யும் வகையிலான இந்த கோரிக்கை அரசியல் சாசனம் மற்றும் பொது கொள்கைக்கு விரோதமானது என கூறி மனுதாரரின் கோரிக்கை மனுவை தள்ளுபடி செய்யும்படி இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையருக்கு உத்தரவிட்டுள்ளார். அந்த உத்தரவில் சாதி ஒரு சமூக தீங்கு, சாதியில்லாத சமுதாயம் தான் நம் அரசியல் சாசனத்தின் இலக்கு, சாதியை நிரந்தரமாக்க செய்யும் எதையும் நீதிமன்றம் பரிசீலிக்காது என தெரிவித்துள்ளார். சாதி என்பது கற்றுக்கொண்டதிலிருந்தோ வாழ்வில் செய்த செயல்களின் அடிப்படையில் முடிவு செய்யப்படுவதில்லை என குறிப்பிட்ட நீதிபதி, பிறப்பால் வரும் இது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற நெறிமுறைக்கு எதிராக உள்ளது. சமூகத்தை பிளவுபடுத்தி ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி கலவரங்களை தூண்டும் சாதி வளர்ச்சிக்கு எதிரானது என தெரிவித்துள்ளார். சாதி அடிப்படையில் எந்த பாரபட்சமும் இருக்கக்கூடாது, சாதியில்லா சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதே அரசியல் சாசனத்தை வகுத்த தலைவர்களின் கனவாக இருந்துள்ளது என சுட்டிக்காட்டிய நீதிபதி, அரசியல் சாசனம் வகுத்து 75 ஆண்டுகள் கடந்த நிலையில் சாதி என்ற தேவையில்லாத சுமையை சமுதாயத்தில் உள்ள சில பிரிவினர் இன்னும் கீழிறக்கவில்லை என கடுமையாக சாடியுள்ளார். அறங்காவலர் பதவிக்கு பக்தி, நம்பிக்கையுடன் ஆன்மீக அரசிந்தனை தான் அவசியம் என குறிப்பிட்ட நீதிபதி சாதி அல்ல எனவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஸ்டெஃபி.